என்னடா இது இன்னைக்கு நம்ம பார்த்து ஒரு நேரத்தோட அடுத்த வீட்டு கதையில வந்து மூக்க நுழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அந்த சிவப்பு சட்டைக்காரன் ஞாயிற்றுக்கிழமை அதுமா செட்டப்பை கூப்பிட்டு வெளியே போயிட்டான் போல. அவனுக்கு இதே வேலை தான். கேட்டா வந்து நம்ம சோத்துக்கு செத்தன்னு சொல்றான். சோத்துக்கு செத்தவங்க கூட ஞாயிற்றுக்கிழமை எப்படி போக மாட்டான். இவன் கிளம்பியாரான் செட்டப்பை கூப்பிட்டு வாரம்னா இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு யாரு வராங்களோ, எப்படி மாட்டிட்டு முடிக்க போறோமோ. சரி பார்ப்போம் யாரு தான் வராங்கன்னு. என்னத்த பண்றது. என்னம்மா மங்களகரமா நீ வந்திருக்க? சிவப்பு சட்டைக்காரன் ஆளோட செட்டப் கூட வெளில போயிட்டான். அதான் இந்த செட்டப்க்கு நான் வந்தேன். என்ன செட்டப்பா? தேர்தல் திருவிழா செட்டப்க்கு வந்தேன். இந்த செட்டப்பா என் புத்தி தான் தப்பா போகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஏதாவது சமாச்சாரம் சொல்லி அனுப்பிச்சாரா? என்ன சமாச்சாரம்? நீங்க பேசுவீங்கன்னு தான் அனுப்பியிருக்காரு. நான் பேசணும்னா எப்போ அவனை தான் அடி வாங்க விடுவேன். இன்னைக்கு என்ன அடி வாங்க விட பிளான் போட்டான் போல. சரி ஒரு கதை ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? சொல்லுங்க கேட்போம். நம்ம நீலகிரி தெரியுமா? நீலகிரி ஊட்டி பக்கத்துல இருக்கதானே? ஊட்டி பக்கத்துல, ஊட்டிக்கு சுத்தின ஞாபகத்திலே இருக்க போலன்னா அடிக்கடி போயிட்டு வர்றது தானே வெயிலுக்கு. சரி ஓகே. நீலகிரி வேட்பாளர் யாருன்னு தெரியுமா? மலர் கட்சியில நம்ம அண்ணன் எல்முருகன் இருக்காரு. வேற வெளியே சொல்லாதம்மா, வாயிலே குத்து வாங்கி வேலை தூக்கி. அப்படியா? கொஞ்சம் உசாரா இருந்துக்கு. அதனாலதான் சவுப்பு சட்டைக்காரன் சவுப்பு சட்டை போட்டு ஒண்ணு அமிச்சிட்டான் போல. சரி அவர் வந்து ஒரு 4 நாளா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? என்ன பண்ணாருன்னு? எதிர்கட்சி எது எதிர்கட்சி எது எதுவுமே தெரியாம வந்து ஒரு 4 நாளா நாத்தம் பிடிச்சி 4 கொடியை வச்சுட்டு ஊர் பூரா சுத்தி இருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமாங்க. இலக்கட்சிக்காரர் தெரியுமா? இலக்கட்சிக்காரர் யாரு? எடப்பாடியார் தெரியுமா? எடப்பாடி. அவர் கொடியை வச்சுட்டு ஊர் பூரா சுத்தி இருக்காரு. போன பழைய ஞாபகத்திலே 4 நாளா ஓட்டு கேட்டு எல்லாம் சுத்திட்டாரு. சுத்தி முடிச்சுட்டு இன்னைக்கு காலைல தான் நாத்தத்தையே கண்டுபிடிச்சிருக்காரு போல. கொடி நம்ம கார்ல தான்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலைல தான் கழட்டி இருக்காரு. அது தெரியுமா உனக்கு? தெரியாது. நீ எல்லாம் ஏமா சிவப்பு சட்டை கூட சேர்ற? அவனுக்கும் அறிவு இருக்காது, கூட சேர்ற உங்களுக்கு இருக்காதா? என்னங்க நீங்க? அவன் கார்ல வச்சு சுத்துற அவருக்கே தெரியலன்னும் போது எனக்கு எப்படி தெரியும்? போய் பாத்துட்டு வா என்னதான் அங்க கட்டியிருக்காங்கன்னு. என்னம்மா சோகமா இருக்க? உங்க அண்ணன் கழட்டினதை பாத்தியா? பார்த்தேன். அதான் கழட்டி தொங்க விட்டாங்கல்ல. நம்ம 4 நாள் நாத்தடிக்கிறது தெரியாம என்னைக்கே நாத்தடிச்சு தெரிஞ்சு கழட்டுறாரு. விடுங்க, என்ன பண்றது? அதான் கழட்டி தூக்கி போட்டாங்கல்ல. சரி சிவப்பு சட்டையோட வந்திருக்கேன். சிவப்பு சட்டைக்காரர் ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாரா? ஆமா, ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்ன விஷயமா? சிவப்பு சட்டைக்காரருக்கு தெரியாதனமா 30 வருஷம் கழிச்சு கல்யாணம் நடந்திருக்கான்னா? அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி விஷயம் தான் அந்த ஆள் மூஞ்சிக்கு நடக்காதுன்னு எனக்கே தெரியும். வேற எதுவும் நடந்திருக்கான்னா? தர்மாகோல் சயின்டிஸ்ட் இருக்காருல்ல. தர்மாகோல் சயின்டிஸ்டா? யாரா அது? நமக்கு தெரியாம சயின்டிஸ்ட்? அதான் நம்ம மதுரைக்காரரு. அட அவரா? அவர்தான். அவரு அப்துல் கலாமுக்கே டப்பு கொடுப்பாரு. என்ன ஆச்சு அவரு? வேற எங்க ஆத்துல தர்மாகோல் தான் விட்டாரா? அவர் ஆத்துல தர்மாகோல்லாம் இல்ல, அதுவல மலையில ராக்கெட்டே விட்டார். மலையில ராக்கெட் விடுறாரா? ஆமா. அந்த ஆளு வந்து பேப்பர் ராக்கெட்டே ஒழுங்கா விட மாட்டாரம்மா. நம்ம அண்ணன் இருக்காருல்ல. நம்ம அண்ணன் யாருமா? நம்ம அண்ணன் 2 பேர் இருக்காருமா. மைக் செட்டு கார் ஒருத்தர் இருக்காரு, பஞ்சாமிரதம் கார் ஒருத்தர் இருக்காரு. யார் இதுல? அண்ணன் மலை. மலைக்கு என்ன ஆச்சு? மலையில அண்ணன் மலை மேல ராக்கெட் விட்டாரா? என்ன விட்டாரு அப்படி? நம்ம மலைய வந்துட்டு கூமுட்டைன்ட்டாரு. கூமுட்டையா? அதெல்லாம் சொல்ல மாட்டாருமா. அண்ணன் பெரிய மலைமா, முன்னாள் IPS அதிகாரி தெரியும்ல. நீங்க வேற செஞ்சு விட்டுருவாப்புல. அந்த மலையதான் என்ன சொல்லிட்டாரு? கூமுட்டன் கூட சொன்னது பரவாயில்ல, செருப்புக்கு சமம்ட்டாரு. செருப்புக்கு சமமா? அண்ணனுக்கு தெரிஞ்ச அண்ணன் கிழிச்சு தொங்க விட்டுறாரு. உனக்கு தெரியாம பேசிட்டு இருக்க. போய் உன் அண்ணனை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க. நீதான் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. அவங்க கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. உங்க அண்ணனை போய் பாரு. இதனாலதான் பாரதிய ஜனதா சிறுபான்மை மக்களால் வெறுக்கப்படுகிற ஒரு கட்சியாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில தலைவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள் இருப்பதனால்தான் தமிழகத்துல இந்த இருந்து விரட்டணும். ஏன்னா இங்க அண்ணன் தம்பியாக பாசமாக மாமன் மைத்துனன் என்று பழகி கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர்களை மதவாதத்தை புகுத்தி
இந்த மாதிரி தேவையில்லாம தீவிரவாத இயக்கம்னு சொல்லுவது மிகப்பெரிய மோசமானது. லட்சக்கணக்கான பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டாங்க, இளைஞர்கள் பெருவாரி கலந்து கொண்டாங்க. எங்களுடைய பொதுச் செயலாளர் அதில் கடந்த அந்த நீந்தி வர்றதுக்கே ஒரு 10 நிமிடம் ஆச்சு அந்த ஜீப்பில். அப்படி அண்ணாமலைக்கு வாயடக்கம் தேவை. இதே பாரதிய ஜனதா எப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் ஓட்டுக்களை உங்கள் வாழ்க்கை பொன்னாக்க எல்லாம் ஆக்க உங்கள் ஓட்டுக்களை உங்கள் கையில் போடவும், அதாவது எங்கள் கைக்கு போடவும், உங்கள் ஓட்டுக்களை உங்கள் கையில் போடவும் எங்கள் கைக்குள் போடவும். புரிஞ்சுக்கிச்சா? என்னங்க நீங்க போட வரீங்க? நான் ஓட்டு தானங்க போட சொன்னேன். இப்பெல்லாம் உணர்ச்சிகரமா பேசாதடா. பேசுனா என்ன ஆகுது? உங்களுக்கு காதுக்கு இது வலிக்குதான்னா சவுண்ட் கம்மி பண்ணி சொல்றேன். கேட்டாதானே வலிக்கும். இப்பெல்லாம் அப்பா பேசுறது கேட்டு புள்ளையே தூங்கிக்கிட்டு இருக்கான். என்னங்க இது? அப்பெல்லாம் அம்மா அப்பா தான் தூங்குவாங்க, இப்ப அப்பா பேசினா இல்லாம தூங்குறாங்க. தெரியாதா? எனக்கு தெரியாதே. தெரிஞ்சுதான் நான் தூங்கி இருப்பேன். நம்ம சிவகங்கை இருக்குல்ல, சிவகங்கை எங்க சோறு கீறு போடுறாங்களா? கிளம்பி போறீங்களா? எல்லாம் போடல. சிவகங்கை வேட்பாளர் இருக்காரு. வேட்பாளர் ஒரு 5 பேர் இருக்காங்களே. அதான் நம்ம கை சின்னம். ஆமா, அப்பா முன்னாள் மணி மினிஸ்டர் அவங்க பையன் அவரேதான். அவர் என்ன பண்ணாரு? நம்ம சிவகங்கை வேட்பாளர் இருக்காருல்ல, ஆமா, அவருக்கு அவர் அப்பா அதான் மினிஸ்டர். ஆமா, மினிஸ்டர் மணி மினிஸ்டர். அவரே உணர்ச்சிகரமா பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் நல்லா பேசுவாரு. அவர் பேசினா 4 மணி நேரம் 5 மணி நேரம் கேட்டுட்டே இருக்கலாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசினதுனாலதான் அவர் புள்ள தூங்கிட்டாரு. இதெல்லாம் நம்புறது மாதிரியாங்க இருக்கு? நம்பலையா நீ? அவர் சூப்பரா பேசுவாருங்க. சூப்பரா பேசுவாரு, நல்லா தாலாட்டு பாடுற மாதிரி பேசுவாரு. அதை கேட்டு கண்ணா நீ தூங்கடான்ற மாதிரி புள்ள தூங்கிட்டாரா? ஆமா. இத நான் எப்படி நம்புறது? போய் பாரு போ. பாண்டதுல பயங்கரமா புள்ள தூங்குறாரு. நீ தூங்குற கதையை மட்டும் தானே பாக்குற. இன்னும் சிவகங்கையிலே நிக்கிற. அப்படியே கொஞ்சம் பெரம்பலூர் பக்கவா. பெரம்பலூர் டிக்கெட்டுக்கு காசு இல்லையா? நான் என்ன பண்றது? தம்பி சிவா வாக்கிங்லயே போவோம். பெரம்பலூர்ல என்ன இருக்கு? பெரம்பலூர்ல தான் நம்ம காலேஜ்காரர் இருக்காருல்ல. காலேஜ்காரர் இருக்கா? அவரு அவர்தான் ஆந்தர் ஏதோ அவரு
ஆந்திர வேந்தரு அவரு அவர் என்ன பண்ணிட்டாரு, தேர்தல் நிக்கிறாருல, சரி அப்படியே அந்த பக்கமா ஓட்டு கேட்டு போவோம்னு போயிருக்காரு. லூசு மாதிரி பேசாதுக்கா. பின்ன தேர்தல் நிக்கிறது ஓட்டு கேட்டு போகாம பின்னா வந்து நம்மள மாதிரி நோட்டு கேட்டா கூட ஓட்டு போடுற நோட்டு கொடுறான்னு கேட்பாரு. ஓட்டு கேட்டு தான் போவாரு. அது எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நோட்டு கேட்பாரு, அது வேற விஷயம். இப்ப ஓட்டு கேட்க போயிருக்காரு. நல்ல விஷயம் தானக்கா. ஓட்டு கேட்டு தானே போயிருக்காரு. இதுல என்ன குத்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? அப்படியே சிவப்பு சட்டை போட்டதான் போட சிவப்பு சட்டைக்காரனோட மோசமா இருக்கு நீ. ஓட்டு கேட்டுதான் தம்பி போனாரு. போன இடத்துல என்ன ஆச்சு, சம்பவம் ஆயிடுச்சு. என்ன சம்பவம்க்கா? என்ன காட்சி? ஒரு பொசுக்குன்னு அப்படிலாம் சொல்லாதக்கா. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கா இல்லையா? பதட்டப்படாத, ஒண்ணும் இல்ல. ஓட்டு கேட்டு போன இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, மக்கள் எல்லாம் ஒண்ணு திரண்டு வெளியே போன்னு துரத்தி விட்டுருக்காங்க. ஏரியாக்குள்ளேயே வராதுன்னு துரத்தி விட்டுருக்காங்க. அப்படி என்ன பண்ணாரு நம்ம காலேஜ்காரர்? நல்லதானே காலேஜ் வச்சிருக்காரு, நிறைய பேரை படிக்க வைக்கிறாரு. என்ன கெட்டது பண்ணாரு வெளியே போக சொன்னாங்க? போன எலெக்ஷன்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ஏரியாக்குள்ள. அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு, மக்களை வந்து பார்க்கவே இல்லை. போன எலெக்ஷனுக்கு வந்தீங்க, 5 வருஷம் கழிச்சு இப்ப எதுக்கு திரும்ப வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உள்ளேயே விடல, பாவம் துரத்தி விட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் 5 வருஷத்துக்கு ஒரு அடிதான் வராங்க. ஓட்டு போடுறப்பதான் வந்து மூஞ்சிய காட்டுறாங்க, அதுக்கப்புறம் எங்க காட்டுறாங்க? இதெல்லாம் ஒரு குத்தம்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருவாங்களா? என்ன போடுறாங்க தம்பி, போடுறாங்களே. இப்ப நம்ம தென்சென்னையில நடந்தது மாதிரி. அதேதான். ஓட்டு போட போறேன் அம்மா ஒதுங்கி நிக்காதே, கண்ட சின்னத்தை பார்த்து கலங்கி நிக்காதே, உழைப்பவரின் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம், உழைப்பவரின் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம். ஓட்டு போட என்னக்கா சூப்பர் சிங்கர்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறியா? எங்க அண்ணன் பாடின பாட்டை கேட்டு எனக்கு மனப்பாடம் பண்ணிட்டு சுத்தி இருக்கேன். இல்ல சூப்பர் சிங்கர் பாருன்னு வேற கடுப்பு ஏத்திட்டு இருக்கு. போக்கா, எங்க அண்ணன் பாடின பாட்டு கேட்டியே கேட்கலையா நீ வந்து அவங்க அப்பா வந்து பேசினாரு, அதுக்கு தூங்கினாரு, இந்த மொக்க கதையதான் சொல்லுவேன். எங்க அண்ணன் பாடுவாரு சும்மாவே, தெரியுமா? எங்க அண்ணன் பயங்கரமான பாடம் இருக்கா. இந்த பாட்டு கேட்டிருக்கா இல்லையா? என்ன பாட்டு? கண்ணாடி பார்க்கையில அங்கு முன்னாடி. நாட்டம்மா நடிச்ச படத்துல வர பாட்டுலாம் கிடையாது. அவர் பாடி கொண்டு இந்த பாட்டு இட்டாவல. எங்க அண்ணன் பாடி ரீல்ஸ் எல்லாம் பாப்பியா பார்க்க மாட்டியா? நீ எந்த அண்ணனை சொல்ற? எங்க அண்ணன் மைக் செட்டுக்காரு. நீ அவரை சொல்றியா? ஆமா, இதுக்கு முன்னாடி விவசாயம் இருந்தாரு, இப்ப மைக் செட்டுக்கார ஆயிட்டாரு, தெரியுமா? சும்மாவே பாடுன்னு பாடுவாரு. இதுல மைக்க வேற கையில கொடுத்துட்டாங்க. சிவகங்கையில போயிட்டு கிளின்னு கிழிச்சிட்டாரு. சிவகங்கையில பேசுனதை கேட்டுதான் தூங்கி பார்த்திருப்பேன். எங்க அண்ணன் வந்து பாடினாவே எல்லாரும் முடிச்சுப்பாங்க தூங்குறவங்க, தெரியுமா? என்ன பாட்டு பாடினாரு? நான் பாதி பாட்டு நான் பாடிட்டேன், மீதி பாட்டு அங்க போய் பாரு. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, அந்த மாற்றத்தை தரப்போற ராசாக்கா, அந்த மாற்றத்தை தரப்போற ராசாக்கா, அந்த கட்சி பார்த்து ஓட்டு போடணும் ஐயாக்கா, முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும், எங்க மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஐயாக்கா, மைக்கு சின்னத்தில வாக்களிக்கணும் ராசாக்கா, மைக்கு சின்னத்தில வாக்களிக்கணும் ராசாக்கா. உண்மைக்காக, நேர்மைக்காக, தூய்மைக்காக, எளிமைக்காக, நம் இன தொன்மைக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக மாற்றத்தை நிறுவ துடிக்கும் தலைமைக்காக மைக் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். எண்ணத்தில் இனத்தின் வலிதாங்கி நிற்கிற இந்த பிள்ளைகள் ஒளிவாங்கியை சின்னமாக கொண்டு வந்திருக்கிறோம். என் அன்பு பெருமக்களே, என் அருமை தமிழ் சொந்தங்களே, மறக்காமல் ஏப்ரல் 19 நடக்கிற தேர்தலிலே வாக்கு பெட்டியிலே மைக்கு சின்னத்தில் அழுத்தி உங்கள் மகத்தான வாக்கை செலுத்தி எங்களை வெல்ல வையுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, மானமிக்க தமிழ் மண்ணின் வெற்றி, மண்ணின் வளம் காக்க, நிலம் காக்க, பலாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நம் மொழி காக்க, இனம் காக்க, மக்களின் நலம் காக்க மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள். என் அன்பு தங்கை எழில் அரசி, மான மறவர்கள் மருதொருவர்களின் வழி வந்த வீரப்பெரும் பேத்தி வேலு நாச்சியாரின் மறு வடிவமாக இந்த மண்ணிலே அவளை வார்த்து வளர்த்து எடுக்கிறேன். அவர்கள் வாளேந்தி போர் புரிந்தது போல, வில்லேந்தி போர் புரிந்தது போல, வேலேந்தி போர் புரிந்தது போல சொல் கொண்டு எதிரிகளை தாக்கி
இன பகைவர்களை ஓட ஓட விரட்டி அடிப்பால் என்கிற உறுதியை தருகிறேன். என் தங்கை எழிலரசி அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெல்ல வையுங்கள். சிவகங்கை மண் நான் பிறந்த மண்ணிலிருந்து மகத்தான அரசியல் புரட்சி. என்னடா டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு பார்த்து எந்த சமாச்சாரமும் காணோம். சரி என்னத்த பண்றது, நம்ம வீட்டுக்கு அண்ணே என்னடா அண்ணே என்னடா என்னடா உனக்கு ஒண்ணு தெரியுமா? புறம்போக்கு சொன்னா தானே தெரியும். முத்து ஏய் வயசு வைக்காத ஒத்து. ஐயோ முத்து ஒத்து அவனுக்கு சொல்லலாம்னு வந்தேன். என்ன சொல்லி தொலைடா. நம்ம ஐயா இருக்காருல்ல, உங்க ஐயா சொல்லு. எந்த ஐயா? எந்த ஐயான்னு சொன்னா தான்டா தெரியும். உங்க ஐயா நம்ம தர்ம யுத்தம் பண்ணாரு. புத்தரா? ஐயோ புத்தர் இல்ல முத்து. சித்தரா? தேனிக்காரு. ஆனா நம்ம பேசி சொல்லு. அவர் அவர்தான். அவருக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கா? புதையல் எதுவும் கிடைச்சிச்சா? ஐயோ முத்து கையாடு ஒத்து சொல்லு. பழம். பழமா? ஆமா. என்ன பழம்டா கிடைச்சிச்சு அவருக்கு? அவருக்கு ஒரு பழம் கிடைச்சிருக்கு. அவருக்கு ஒரு பழம் கிடைச்சிருக்கும்டா. சொல்லி என்ன பழம் கிடைச்சிச்சு? பலாப்பழம் சொலையோட. நான் பழம் நினைச்சேன்டா. நீ அதுலயே இருக்காத நீ அப்படி பேசினா அப்படிதானே பேச முடியும். முத்து. அந்த பழத்தை வச்சு என்ன பண்ணாரு சொல்லு. அந்த பழத்தை வச்சு எதுல நின்ட்டாரு? எங்க நின்னாரா? ராமநாதபுரத்துல. ராமநாதபுரத்துலயா? ஆமா. பழத்தை வச்சுக்கிட்டு ராமநாதபுரத்துல என்ன வியாபாரமா பண்ண போயிருக்காரு? ஐயோ அது சின்னம். சின்னமா கொடுத்துற. அத ஃபர்ஸ்ட் சொல்றா. ஐயோ சின்னமா கொடுக்கல, பெருசா கொடுத்துறாங்களா? ஐயோ குத்துற சின்னமா கொடுத்துட்டாங்க. குத்துற சின்னமா கொடுத்துறாங்களா? சரி என்ன அந்த பழத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு கேட்டாரா? ஒன்னும் கேட்கல, நேத்து தான் கொடுத்துருக்காங்களே. நேத்தா கொடுத்தாங்களா? அதை வச்சு ஏதாவது பண்ணிருப்பாரு. அண்ணன் வந்து பல பதில் இருக்க மாட்டாரு. அதை வச்சு ஒண்ணும் பண்ணல, அப்பா அம்மாலையும் தூக்கி காட்டினாங்க. எத்தனை வேட்டியாடா? கொடுத்த பழத்தையா? உங்களுக்கு பொது கூட்டத்துல வேட்டியை கிட்டே தூக்கிட்டாங்கன்னு நினைச்சேன். சரி வா போய் பாப்பா அந்த பழத்தை தூக்குனத.